ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். வடாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வடாம் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஜவ்வரிசி 1 கப், லெமன் 1, அப்புறம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா. நான் இன்னைக்கு 4 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த 1 கப் ஜவ்வரிசியை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் அதை ஜவ்வரிசி 1 கப் வச்சுருந்தேன் இல்லையா, அது நான் கொரப்பாக ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அரைச்சா போதும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இதை கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். போட்டுட்டு இது நல்லா முழுகி மேலே வர வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறி காட்டினால உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு அடுப்பில் வச்சு கூழ் காய்ச்சணுன்னா சரியாக இருக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம நேற்றுக்கு நைட் ஊற வச்ச ஜவ்வரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா நைட் ஃபுல்லாக ஊறினதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை அடுப்பில் போட்டு கிளறலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கூழை இப்போது நல்ல அடிகனம் பாத்திரத்தில் நான் குக்கர் எடுத்துகிட்டு இன்னைக்கு அதில் போட்டு கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கலரிட்டே இருக்கலாம். இது நல்ல 15 to 20 மினிட்ஸ் நம்ம கலரணும். நமக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, அப்போ கொஞ்சம் பழுப்பு கலரில் நல்லா கிளாஸியாக வரும். அதுதான் பதம். அது வரைக்கும் நம்ம நல்லா கலரணும். நல்லா நிதானமாக 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் 10 நிமிஷமாக கலரிட்டு இருக்கேன். இப்போ கெட்டியை வச்சு கொஞ்சம் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கலரி இன்னொரு 10-15 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ இப்போ நான் 20 நிமிஷமாக கலரி இந்த பதத்துக்கு வந்துருக்கு. இதுதான் கரெக்டு பதம். நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த 4 மிளகா வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகா, அந்த ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம், இதுலேயே நான் உப்பும் கலந்துருக்கேன், அதை விட்டுடலாம். இப்போ இதை கலந்துடலாம். இப்போ கூழ் ரெடி. இப்போ நான் ஒரு வேஷ்டியை நல்லா ஈரம் பண்ணி புழிஞ்சு இப்படி உணர்த்தி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கூழ் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கூழ் நல்லா ஆறிடுத்து இதை ரெடியாக எடுத்து வச்சுப்போம். அப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன குழிக்கரண்டியும் எடுத்துக்கலாம். நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. ஸோ இதில் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா போதும். லைனாக ஊற்றினே கொஞ்சம் கேப் விட்டு ஸ்பேஸ் விட்டுட்டா சரியாக இருக்கும். காஞ்சல் ரெடியாக வச்சுட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா காயணும். நல்லா வெயிலில் 2-3 நாள் போடணும். அப்புறம் திருப்பி போட்டு காய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மொறுன்னு காயிற வரைக்கும் விட்டுறணும். இப்போ நம்ம 2 நாளாக இப்போ காஞ்சிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போடுறதுக்கு பின்னாடி நம்ம இது மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டோம்னா தான் எடுக்க முடியும். பாருங்க, இப்போ தண்ணி போட்டதுனால உங்களுக்கு சௌகரியமாக இப்படி எடுக்கும் போது நல்ல சௌகரியமாக இப்படி எடுக்க வந்துடும். இதை நம்ம திருப்பி இப்படி பிளேட்டில் இப்படி வச்சுக்கலாம். ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். அதை காய போடுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஓரமாக அப்படியே மெதுவாக எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். அதை எடுத்துட்டு நம்ம இப்போ திருப்பி அந்த வேஷ்டிலேயே அப்படி எல்லாத்தையும் போட்டு காய வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி இந்த தட்டில் வச்சு நான் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயில் வருது எனக்கு இன்னைக்கு. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணின எல்லா வடாத்தையும் இப்படி திருப்பி போட்டு
இது ஒரு 2 நாள் காய வச்சு நல்லா காஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். இப்போ நல்லா காஞ்சி உங்களுக்கு நல்லா பாருங்கள் சத்தம் வருது பார்த்தீங்கன்னா அப்படின்னா காஞ்சி எடுத்துன்னு அர்த்தம். நல்லா சலசலான்னு இப்போ நம்ம பொரிச்சு காட்டுறோம். இப்போ நான் ஒரு வடாத்தை பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஓசை அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா இது ஒயிட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா இதான் ரெடியாக எடுத்துன்னு அர்த்தம்.